வார இதழ் நீங்க நிறைய படிப்பீங்க இல்லையா? நக்கீரனு அந்த மாதிரிலாம் வரல, கல்கட்டு என்ன சொல்றாங்களோ அது மாதிரிலாம் வரல புத்தகம் வருது இல்லையா? வார இதழ் புத்தகம், குமுதம், ஆனந்த விகடன், இதெல்லாம் வார இதழ்கள் இல்லை. அது மாதிரி ஒரு வார இதழ் வந்து ஜெர்மன் மருத்துவ வார இதழ்னு ஒரு ஒரு புக் இருக்கு. வார இதழ் வந்து 1875 வருஷத்துல தொடங்கப்பட்டது. இந்த வார இதழ்ல ஒரு தலைப்பு ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த தலைப்புல ஏசாமி சொன்ன மருத்துவம் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஏசாமி ஒரு மருத்துவத்தை பத்தி தான் பேசுற அந்த இடத்துல அந்த 34ஆம் வசனம் ஒரு மருத்துவம். அந்த மருத்துவத்தை இந்த வார இதழில் அழகா டீட்டெயிலா அதை பத்தி ஒரு டைட்டில் போட்டு எழுதியிருக்காங்க. அந்த டைட்டில் உங்களுக்கு நான் எழுதுறேன். ஆன்டிசெப்டிக்ஸ் அமாங் த ஏன்ஷியன் கிரீக்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பை போட்டு அந்த தலைப்புல அதாவது கிரேக்கருடைய முக்கியமான கிருமி நாசினி பொருள் எது அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த ஆன்டிசெப்டிக் ஒன்று வச்சிருக்காங்க. அது எதுனாக்கா அவங்களுக்கு திராட்சை ரசம் தான் ஆன்டிசெப்டிக். ஆன்டிசெப்டிக் அவங்களுக்கு எது? திராட்சை ரசம் தான் அவங்களுக்கு மிக முக்கியமாக காயங்களை கழுவுறதுக்கு, அதுல நனைத்த துணிகளை காயத்தில் இடுறதுக்கு அந்த அந்த இதுல டிப் பண்ணுவாங்க. அந்த திராட்சை ரசத்துல நனைத்து அது கொண்டு அந்த காயத்தை மேல கட்டு போடுவாங்க. ஸோ இந்த மருத்துவம் த ஆன்டிசெப்டிக்ஸ் அமாங் த ஏன்ஷியன்ட் கிரீக்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்புல இந்த இயேசுசாமி சொன்ன அந்த மருத்துவத்தை அதுல பதிவு செய்திருக்கிறாங்க. கிரேக்கர்கள் தூய தண்ணீர், அந்த ஹோலி வாட்டர்னு சொல்லுவாங்கல்ல, தூய தண்ணீர், வினிகர் இருக்குல்ல, வினிகர் உணவுலாம் பயன்படுத்துறோம் இல்லையா, கிளீன் பண்றதுக்கு பயன்படுத்துவோம். சிக்கன்லாம் வாங்கினா கிளீன் பண்ணுவீங்க தானே வினிகர்லாம் போட்டு. அதோ அந்த வினிகரு, திராட்சை ரசம், இதெல்லாம் காயத்தை கழுவுறதுக்கு அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு எலிமெண்ட்ஸா அவங்க பயன்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். இது ரெண்டாவது பாயிண்ட் என்ன, 19th செஞ்சுரியில ஒரு வார இதழில் இயேசுவானவருடைய இந்த மருத்துவத்தை பயன்படுத்தியிருக்க மருத்துவத்தை குறிப்பு அங்க வரலாற்றுல இருக்கிறது. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது இதுதான். ஹிப்போக்ரட்டிஸ் அப்படின்ற ஒருத்தர், அவர் வந்து அவருடைய காலம் வந்து 460 இருந்து 300, இது வந்து கிறிஸ்துவுக்கு முன்னால, கிமு. ஏசாமிக்கு முன்னால இவரு. இப்ப நான் சொன்னதெல்லாம் 19th செஞ்சுரி, அதுக்கு பின்னாடி தானே. ஏசாமிக்கு முன்னால ஒரு ஆதாரம், ஏசாமி காலத்துல ஒரு ஆதாரம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏரோது ராஜாவுக்கு அவருடைய அந்த மருத்துவத்தை பத்தி சொன்னேன். அதுக்கப்புறம் 19th செஞ்சுரியில ஒரு வார இதழில் சொல்லியிருக்காங்க, அதையும் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னால இயேசுவானவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த மருத்துவத்தை குறித்து தானே ஒரு தகவலை இவர் சொல்லியிருக்கிறார். இவரை பத்தி தெரியாதவங்க யாரு இருக்கு, மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு யாரும் இவரை தெரியாது இருக்காது. இன்னைக்கு மருத்துவத்துறையில நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் இந்த பேரை சொன்னீங்கன்னா டெஃபினட்டா அவங்களுக்கு தெரிகிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. இயேசுவுக்கு முன்னால சுமார் 400 இருந்து 450 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்தவர் இவர். எத்தனை வருஷம்? ஒரு 400 வருஷத்துல இருந்து 450 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவர். ஸோ இவர் வந்து ஒரு தீவுல வாழுறாரு, கேஸ் தீவுன்னு சொல்லுவாங்க. அதை இது எங்க இருக்குனாக்கா கிரேக்கர்களுக்கும் துருக்கிக்கும் இது இடையில இந்த தீவு இருக்கு. ஒரு திராட்சை ரசத்தை பொதுவாக சூடாக்கி தான் பயன்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுகிறது. மேலும் அனைத்து காயங்களையும் திராட்சை ரசத்தால் கழுவ வேண்டும் என்று பரிந்துரை செய்ததும் இவர் தான் அந்த காலகட்டங்கள்ல. அப்ப ஏசாமி சொன்ன கதையில அவரு சொன்ன ட்ரீட்மெண்ட்டும் அங்க இருக்கிறதான அரசருக்கு கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கு முன்னால இவர் இருந்திருக்கிறார். இவர் சொன்னதா, இவருடைய பரிந்துரையில தான் இந்த மருத்துவத்தையே அவங்க பயன்படுத்துகிறத நாம் பார்க்கின்றோம். புண்கள் இருக்குல்ல, ஊன்ஸ் இருக்குல்ல, முதல்ல திராட்சை ரசத்தால் தான் கழுவுவாங்க. ஊன்ஸ் வந்துடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இவர் சொல்றதுதான், ஹிப்போக்ரட்டிஸ் சொல்றாரு, திராட்சை ரசத்தை ஊற்றி தான் முதல்ல. இப்ப நம்மளுக்கு என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் போன ட்ரிஞ்சர் வச்சு கிளீன் பண்றாங்களா, அது மாதிரி அப்ப திராட்சை ரசத்தை தான் முதல்ல புண்ணெல்லாம் காயத்தெல்லாம் முதல்ல கிளீன் பண்றதுக்கு இவர் வந்து பரிந்துரை செய்தார். அதுக்கப்புறம் தான் எண்ணெயை ஊற்றுவாங்க. எண்ணெயினால கொஞ்சம் தொட்டு அந்த காயப்பட்ட இடத்தெல்லாம் கொஞ்சம் மென்மையாக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன கட்டு எப்படி போட்டிருக்காங்க தெரியுங்க, அத்தி இலைகளால கட்டு போட்டிருக்கிறாங்க. இயேசுவின் நல்ல சமாரியன் ஊமையில இந்த ட்ரீட்மெண்ட்டுடைய இந்த இன்ஃபர்மேஷன், இந்த திராட்சை ரசம் எண்ணெய் ரொம்ப
மிக முக்கியமாக முறையா பயன்படுத்துகிறது சொல்லுகிறார். சோ திராட்சரசமும் எண்ணெயும் ரொம்ப முறையோடும் அதுவும் ஒரு ஒற்றுமையோடு கூட அதை பயன்படுத்துறத இங்க குறித்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆதாரம் நம்ம ரொம்ப அடிக்கடி பார்க்கிற ஒரு ஆதாரம் மிஷ்னா. இதுல சாபத் மிஷ்னான்னு சொல்லுவாங்க. சாபத்துனா என்ன? ஓய்வு நாள். சாபத் மிஷ்னான்னு சொல்லுவாங்க அந்த புத்தகத்தை. ஸோ அதுல நம்ம ஆதியாகமம் யாத்திரை சொல்ல அது மாதிரி அவங்களுக்கு அந்த புத்தகம் இல்ல, அவங்க எழுதி வச்சிருக்கிற ஒரு புத்தகத்துல அது என்ன சொல்றாங்கன்னாக்கா 19 2வது வசனம். ஸோ அந்த பகுதியில இந்த டீட்டெயில கொடுத்திருக்கிறாங்க. சுமார் கிறிஸ்துவுக்கு பின்னால 200ல இது தொகுக்கப்பட்டிருக்குது இந்த மிஷ்னா. சரியா? சோ அதுல இந்த சாபத்தின ஓய்வு நாள் நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றதுக்கான விரிவான விதிகளை இதுல எழுதியிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானது ஒரு சாப்டர் 19th சாப்டர் இருக்குல்ல. இந்த 19th சாப்டர்ல தான் விருத்த சேதனத்தை பத்தி பேசுறாங்க. சர்க்கம்சிஷன் சொல்லுவாங்க. விருத்த சேதனம் ரொம்ப முக்கியமானது, கவனிங்க ப்ளீஸ். யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இது முக்கியமானது சர்க்கம்சிஷன். சரியா? சோ இந்த மிஷ்னாவில் 19வது அதிகாரத்துல 2வது வசனத்துல விருத்த சேதனத்தை பத்தி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல இந்த மெடிசன் பயன்படுத்துறாங்க. அதுக்காக இது உள்ள சொல்லிருக்க டீட்டெயிலா சும்மா சொல்லிடல, சரியா? இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மிஷ்னாவில் 19வது அதிகாரத்துல விருத்த சேதனத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க. இது சுமார் கிறிஸ்துவுக்கு பின்னால 200ல தொகுக்கப்பட்டிருக்குது. ஸோ அதுல யூத மதத்துல ஆண் குழந்தை பிறந்து 8வது நாளில விருத்த சேதனம் செய்யணும். அது உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த 8வது நாள கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஜீசஸுக்கும் ஃபாலோ பண்ணாங்க. 8வது நாள்ல ஆண்டுடைய சமூகத்துக்கு அங்க கொண்டு போறது. ஸோ அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதை ஃபாலோ பண்றாங்க. 8வது நாள்ல அந்த 8வது நாள் தள்ளக்கூடாது. 8வது நாள் என்ன பண்ணக்கூடாது? தள்ளக்கூடாது. ஆனா 8வது நாள்ல ஒருவேளை சாபத்து வந்தா என்ன பண்றது? சமைக்க கூட கூடாது. ஒரு சட்டம் இருக்குது. 49 சட்டத்துல ஒரு சட்டம். அக்கா அது நம்மளுக்கு ஈஸி. சமைக்க கூடாதுன்னு ஒரு சந்தோஷம். சமைக்க கூட கூடாது ஒரு சட்டம் இருக்குது அவங்களுக்கு. இப்போ ஒருத்தருக்கு வியாதிப்பட்டிருக்காருன்னா அந்த மெடிசனை என்ன பண்ணணும்? அவங்க என்ன பண்ணணும்னாக்கா சாட்டர்டேனாக்கா ஃப்ரைடேவே என்ன பண்ணணும்? அந்த மெடிசன் ரெடி பண்ணணும். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மெடிசன்னாக்கா எடுத்துட்டு நேரம் எண்ணெய் ஊத்துறது இல்லை. அவங்க ஒரு கலவையா பயன்படுத்தினாங்க. எப்படி? எண்ணெயும் ஆயிலையும் அதுக்கப்புறம் திராட்சை ரசத்தையும், அது என்ன திராட்சை ரசம் என்ன சொல்றோம்? கிரேப்பையும், இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? மிக்ஸ் பண்ணிடணும். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கலவையா எடுத்து வச்சுக்கணும். எப்போ? ஃப்ரைடே வச்சிடணும். ஏன்னாக்கா இது வேலை. ஆக்சுவலி இது ஒரு வேலை. மெடிசன் தயாரிக்கிற ஒரு வேலை. சோ அதை என்னைக்கு செய்யக்கூடாது? சாபத்து அன்னைக்கு செய்யக்கூடாது. அப்ப இத கூட ஒரு சட்டமா மிஷ்னாவில் என்ன பண்ணிருக்காங்க? ஆனா மிஷ்னாவில் 19வது அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமானது என்னது? இதுக்கு மெடிசன் வேணும். ரொம்ப முக்கியமான சொல்ல, இதுக்கு மெடிசன் வேணும். அந்த சர்க்கம்சைஷன் பண்ண உடனே இந்த எண்ணெயும் இந்த திராட்சையும் மிக்ஸ் பண்ண ஒரு கலவையை வச்சுதான் அந்த மெடிசனை போடணும். அந்த காயத்தை ஆற்றணும், அந்த ரத்தத்தை சரி பண்ணணும். ஸோ இந்த மெடிசனை என்ன பண்ணணும்? அன்னைக்கு ரெடி பண்ண முடியாது. ஒருவேளை அன்னைக்கு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணணும்? அது ஒரு ரூல்ஸ் செய்து வச்சிருக்கான். எப்படிப்பட்ட ஆளுக்கு பாருங்க. அதுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சுக்க. என்னன்னா திராட்சை ரசத்தை ஆயில தனியா வச்சுக்கணும், தனியா ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் கிரேப்ஸ் திராட்சை ரசத்தை தனியா வச்சுக்கலாம். இப்ப கவனி. இப்ப கதையில ஏசாமி கதையில இப்ப படிக்காத வசனத்தை நீங்க போற போக்களை படிச்சீங்கன்னா விளங்கவே விளங்காது. அவருடைய காயங்களில என்ன பண்றாங்க? கவனி ரொம்ப கவனி. கலவை இருக்காங்க, கலவை இருக்க. 2 பேரும் எங்க போயிடுறாங்க? கோயில் வேலை முடிச்சுட்டு போயிடுறாங்க. புரியுதா? ஆண்டுடைய திருப்பணியை முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி ஒருவேளை கிருஷ்ணா சொல்லுது, ஒருவேளை ஓய்வு நாளா இருந்துச்சுன்னா
அவங்க என்ன பண்ணலாம், தனித்தனியா பயன்படுத்தலாம், அந்த கலவையா பயன்படுத்தக்கூடாது. கலவையா பயன்படுத்தணும் என்னைக்கு ரெடி பண்ணிக்கணும். இப்ப ஏசாமி கதையில வருகிற ஒரு நாயகன், ஒரு சவாரிய ஹீரோ, இங்க தனித்தனியா தான் பயன்படுத்துறாரு. மிஷ்னா சொல்ற ஒரு சட்டம் இயேசுவானவர் இங்க அப்படியே கொண்டு வந்து அப்ளை பண்றாரு பாருங்களேன். இந்த ஓய்வு நாளுக்கு இப்படி ஒரு சட்டத்தை நீங்க வச்சிருக்கிறீங்களப்பா. ஒருத்தர் காயப்பட்டவனுக்கு மருந்து கொடுக்கறதுல கூட நீங்க இப்படி ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறீங்களே, நியாயமா? இப்போ ஏன் இந்த ஓமையில, இந்த கதையில காயத்துக்கு மருந்து போட்டார்னு கதை புரியுது உங்களுக்கு? எங்க போய் முடியுது? மிஷ்னால போய் முடியுது. எங்க போய் முடியுது? இப்ப நானும் முடிச்சிடறேன் நான் நினைக்கிறேன். என்னன்னா மிஷ்னால போய் எங்க பிரச்சனை நம்மளுக்கு இருக்கு பாருங்க சார். ஒருத்தர் குணப்படுத்துற ஒரு விஷயத்துல கூட சட்டம். ஒரு மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்றதுல கூட சட்டம். ஏசாமி சும்மா இருப்பாரா? சட்டங்களை எல்லாம் சரி செய்கிற இடத்துல இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரியா நிக்கிறார். அதனாலதான் என்ன பண்றாரு, அவர் கதையில கூட சார் இந்த வசனம் சொல்லுது தனித்தனியா தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, கலவையா பயன்படுத்தப்படல, ஃப்ரைடேவா ரெடி பண்ணல. இந்த சட்டத்தை உடைக்கிறதுல ரொம்ப குறியா இருக்கிறார். ஒருத்தர் சாகு கிடைக்கும் போது கூட சட்டம் போட்டு உட்கார்ந்து இருப்பீங்க. ஒருத்தர் காப்பாத்துறதுக்கான மிக முக்கியம். அதை யார வச்சு சொல்றாரு, அதுதான் இன்னும் ஹைடெக். அடாடாடா, அந்த கதையை படிக்கும் போது ஜீசஸ் எவ்வளவு ஞானமா இதை சொல்லியிருக்கிறார் சார். இது உடைக்கிறதுக்கு கூட யாரை பயன்படுத்தி இருக்கிறாரு? அவன் எதிரியே தான் பயன்படுத்தி இருக்கிறார். அவனை தொடக்கூடாதுன்னு சொன்னீங்க, கோயிலுக்குள்ள வந்த சாவடிச்சு கொலை பண்ணி போட்டுருவான்னு ஒரு சட்டம் வச்சீங்கல்ல. இப்போ அந்த நீங்க குணப்படுத்துறதுக்கு வழிபடுறதுக்கு உள்ள வந்தாலே சாகடிக்கிறீங்கல்ல, நீ குணம் பண்றது கூட அவன் மூலமா தான் கர்த்தர் ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். இந்த கதை படிக்கும் போது, இந்த பேரபலை படிக்கும் போது எங்கேயோ போகுது. ஆண்டவர் ரொம்ப தெளிவா ஒவ்வொரு விஷயத்திலும் இவ்வளவு மைன்யூட்டா ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்துறார். நமக்கு தெரியாது சில நேரத்துல நம்ம லைஃப்ல இது ஏன் நடக்குது, எதுக்காக கர்த்தர் இதை அனுமதிக்கிறார், எதுக்காக இது இப்படி நடக்குதுன்னு தெரியாது. ஆண்டவர் மிக மைன்யூட்டா ஒரு விஷயத்தை உங்க வாழ்க்கையில நடத்திட்டு இருப்பார். உனக்கு தெரியாது, சரியா கர்த்தர் நடத்தி கொண்டு இருப்பார். அந்த காரியம் வாழ்க்கையில வந்து நடக்கும் போதுதான் கடைசியில கர்த்தருடைய சித்தத்தையே அறிந்து கொள்ள முடியும். அவ்வளவு வல்லமையான தேவன் நம்முடைய தேவன், எல்லாருக்குமான தேவன்.